ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. ஆஸ்கார் மூவிஸ் எங்க பேனர் வந்து 1980 ஆரம்பிச்சது. எங்க கிட்ட ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் எப்படி அறிமுகமானார்னா, அவருக்கு வந்து வியாபாரம் தான் 1 வருஷம் 2 வருஷம் உட்கார்ந்துகிட்டே இருப்பாங்க. அது ப்ராஜெக்டே மூவ் ஆகாது. இவர் ஒரு மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு டைப் அவர். அது மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காரு. ஆனா அவர் வந்து படம் எடுக்க மாட்டார். நல்ல நல்ல வாய்ப்புகளை இவர் ஒரு சின்ன சொற்பமான ஒரு அட்வான்ஸ் கொடுத்து லாக் பண்ற மாதிரியான ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா? இது உண்மைதானா? இது 100க்கு 100 உண்மை. அவர் படம் இல்லை, 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்துட்டு இந்த 9 ரூபாய் நோட்டு மாதிரியான படங்களை நான் நடிக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு பண்ணியிருக்கேன். ஏன் நடிக்க வேண்டியதானே? 9 ரூபா நோட்டு வந்து விஜய் கூட ஒரு டேட்ஸ் கொடுக்க வேண்டியதானே? தங்கர் பிடிச்சது 9 ரூபா நோட்டு நாங்கள் எடுத்து அது செல்லாத நோட்டுன்னு தெரிஞ்சுட்டு வெளில வந்துட்டோம். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது தயாரிப்பாளர் திரு ஆஸ்கார் மூவிஸ் பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சரி, இப்போ ஆஸ்கார் மூவிஸ் அப்படின்ற மாதிரி நாம் கற்பனையில் வந்துச்சு அப்படின்னாலே வந்துட்டு ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சார் சொல்லுவோம். ஆனால் அதற்கு முன்னாடி வந்துட்டு உங்களுடைய நிறுவனம் இருந்திருக்கு. அது வந்துட்டு ஒரு பிரசித்தி பெற்ற நிறுவனமாக இருந்திருக்கு. உங்களுக்கும் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சார் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், ஏதாவது ஒரு வியாபார கொடுக்கல் வாங்கல், ஏதாவது ஒரு பழக்க வழக்கங்கள் வந்ததா சார்? அவர் ஆஸ்கார் மூவிஸ் எங்கள் பேனர் வந்து 1980 ஆரம்பிச்சது. எங்ககிட்ட ஆஸ்கார் ரவிச்சந்திரன் எப்படி அறிமுகமாகறாரு, ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் எப்படி அறிமுகமாகறாருன்னா, நாங்கள் விஜய் வச்சு படம் எடுக்கிறோம்ல, அவருக்கு வந்து வியாபாரம் தான் முக்கியம். அது என்ன படமாக இருந்தாலும் காசு போட்டால் காசு எடுக்கணும் அப்படி கரெக்டாக பிளான் பண்ணி கெஸ் பண்ணி கரெக்டாக ஷூர் ஷாட் அடிக்கக்கூடிய ஒரு கால்குலேஷன் அவர்கிட்ட இருக்குது. ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சாரை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். அப்படி வந்து விஷ்ணு படம் வந்து நிச்சயமாக நல்லா வரும். அதாவது வந்து விஜயோட ரசிகன் தேவாலாம் நல்லா ஓடிடுச்சு, இந்த படத்தில் நிச்சயம் நல்ல லாபம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ஒரு 3 ஏரியாவோ 4 ஏரியாவோ வந்து வாங்கினார் ஆஸ்கார் ரவிச்சந்திரன். நைட்டு 12:30 மணிக்கு ஒரு மீடியேட்டர் அனுப்பி, இப்போ வந்து அதோட ட்ரைடன்ட் ரவிச்சந்திரன் இருக்கார்ல, அவர் தான் வந்து அன்றைக்கி வந்தார் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சார்பாக. அவர் வந்து எங்ககிட்ட பேசி பணமெல்லாம் ஃபைனல் பண்ணிவிட்டு, அவர் வரல, எல்லாம் ஃபைனல் பண்ணிட்டு அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு, சார் நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 12:30 மணிக்கு நைட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார் நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய ட்ரைடன்ட் ரவிச்சந்திரன், இதெல்லாம் வந்து நான் சொல்கிறதெல்லாம் 100% உண்மை. ட்ரைடன்ட் ரவிச்சந்திரன் வந்து ஒரு ஸ்கூட்ரு ஓட்டிகிட்டு வருவார். அந்த ஸ்கூட்ரு பின்னாடி ஆஸ்கார் ரவிச்சந்திரன் பின்னாடி ஏறிட்டு வருவார். ஏறிட்டு வந்து அந்த காலத்தில் ரொம்ப காரெல்லாம் கூட ரொம்ப விரும்ப மாட்டார். அவர் ஒரு டைப்பான ஆள். வந்து அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அன்றைக்கி ஒரு கமிட் பண்ணார். அதுலேருந்து எங்களுக்கு ஆஸ்கார் ரவிச்சந்திரன் வந்து ஒரு தொடர்பு. அதுக்கப்புறம் பல விஷயங்களில் எங்கள் அப்பா வந்து அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நினச்சி நிறையா டிஸ்கஷன் பண்ணுவார், நிறையா ஒப்பீனியன்ஸ் கேட்பார், எல்லாம் பண்ணுவார். அப்போது வந்து நம்மளுடைய பேனர் வந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தார். அதாவது காதலுக்கு மரியாதை வந்து சங்கிலி முருகன் வந்து ஃபஸ்ட் காப்பி சங்கிலி முருகன் எடுக்கிறாரு. அதை ஃபஸ்ட் காப்பி பேசிஸ்னால் என்னென்னா, நீங்கள் 2 கோடி ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா, நான் உங்களுக்கு 2.5 கோடி ரூபா கொடுத்துட்றேன், வியாபாரம் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், எனக்கு நெகட்டிவ் ரைட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருங்கிறது தான் ஃபஸ்ட் காப்பி பேஸ். அப்படி ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் சங்கிலி முருகன் சார்ட்ட இருந்து காதலுக்கு மரியாதை படம் நல்லா ஷூர் ஷாட் அடிக்கணும்னு படத்தை பார்த்துட்டு வாங்கிடுறாரு. ஆக்சுவலி காதலுக்கு மரியாதையில் சங்கிலி முருகனுக்கு கொட்டுன்னு கொட்ட வேண்டிய பணம் ஆஸ்கார் ரவிச்சந்திரனுக்கு தான் கொட்டுச்சு. முழுசாக தமிழ்நாடு ஃபுல்லாக மட்டுமில்ல எல்லா ரைட்ஸையும் வாங்கிறார். வாங்கி அவர் வியாபாரம் பண்ணுறாரு. அது பெரிய வெற்றி படமாக மாறுது. விஜய் கேரியர்லேயும் சரி, அந்த படமே வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக மாறுது. அப்போ ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சார் பாப்புலர் ஆகிறார். ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன்றது அப்போ தான் வரார். அதுக்கப்புறம் நிறைய பெரிய படங்கள்லாம் எடுக்கிறாரு. அதெல்லாம் அவருடைய திறமை, அவருடைய சாமர்த்தியம், அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பல படங்கள் நாங்கள் தொடர்ந்து அப்பா டிஸ்கஷன் கேட்கும்போது எங்களுடைய 9 ரூபா நோட்டு ப்ராஜெக்ட்லேயும் சில வேலைகளை பண்ணி அதையும் கெடுத்து விட்டார். அதே மாதிரி வந்து தோட்டா படத்துலேயும் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து அதையும் வந்து தொடர விடாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதையும் கொஞ்சம் பிளாக் பண்ணி பண்ணார். இந்த மாதிரி சில, அதாவது வந்து எப்படி சொல்லுது, கூடவே இருந்து வேலை பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வேலை பண்ணி நம்ம கொஞ்சம் தடைகள்லாம் இருந்தார். அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் வந்து ஆஸ்கார் ஃபிலிம்ஸ்னு லேட்டர் ஸ்டேஜில் வந்தவர். நாங்கள் வந்து ஆஸ்கார் மூவிஸ்ன்னு 1980 இருக்கோம். ஆஸ்கார் மூவிஸ்னாலே பாஸ்கர்,
அப்படின்றது எல்லாருக்கும் இண்டஸ்ட்ரியில் தெரியும். அப்படி ஒரு நேமை நாங்கள் எடுத்து நாங்கள் வந்து அங்கே ஆல்ரெடி வேரூன்றி இருக்கோம். இவர் திடீர்னு வந்தவர் பெரிய பெரிய படமாக எடுக்க ஆரம்பித்தார். கமல்ஹாசனை வச்சு எடுத்தார், ரஜினியை வச்சு எடுத்தார், அது இதுன்னு விஜயை வச்சு எடுத்தார், அஜித் வச்சு எடுத்தார், எல்லாரையும் வச்சு சூர்யா வச்சு எடுத்தார். எல்லாரும் வச்சு எடுத்தோன்னே அவரோட அதாவது இன்னைக்கு பாப்புலராக இருக்கவங்க தான் பார்ப்பாங்க. நேற்று நீங்கள் எப்படி இருந்தீங்கிறது யாருமே பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றது தான் பார்ப்பாங்க. ஒரு மனிதன் ஆரம்பத்தில் என்ன பண்ணால் எப்படி இருந்தாங்கிறது யாருமே பார்க்குறது கிடையாது. மனிதனுடைய இயல்பு இது. இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் உங்களுடைய லைஃப்பை எண்ட் பண்ணும்போது, உங்களோட வாழ்க்கை முடியும் போது நீங்கள் என்ன பேரோடு இருக்கீங்க, என்ன புகழோடு இருக்கீங்க. அதுக்கு உதாரணமாக 2 விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து ஆரம்பத்தில் பேரோடையும் புகழோடையும் இருந்து இறந்து போகும்போது அந்த பேரும் புகழும் கெட்டு போச்சுன்னா அந்த இறந்து போகிற காலகட்டத்தில் இருக்கிறது தான் மனிதர்கள் பேசுவாங்க. அதே மாதிரி ஆரம்பத்தில் நல்லா இல்லாமல் இருந்து இறந்து போகும்போது பெரிய பேரோடையும் புகழோடையும் பணத்தோடையும் நீங்கள் இறந்து போனீங்கன்னா இந்த தான் பேசுவாங்க, பழசை பேச மாட்டாங்க. அது வந்து மனிதர்களுடைய இயல்பு. அதனால் ஆஸ்கார் ரவிச்சந்திரனை வந்து பெரிய ப்ரொடியூசராக நினச்சி பார்த்தாங்க. அதில் தப்பு இல்லை. அவர் படம் எடுத்தார், எங்களோட பேனர் வச்சு எடுத்தார். சரி, எங்களுக்கு வந்து விஷ்ணு படத்தில் வந்து படங்கள்லாம் வியாபாரம் பண்ணார், எங்களுக்கு நெருங்கிய நண்பர் மாதிரி ஆகிறாரு, அவரை நம்ம அப்ஜெக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணலை. ஆனால் அது பிற்காலத்தில் அவர் என்ன நினைக்க ஆரம்பிச்சார், ஆஸ்கார் ஃபிலிம்ஸ்னு வந்துருச்சு, ரவிச்சந்திரன் வந்துருச்சு. இப்போ வந்து ஆஸ்கார் மூவிஸ் படம் எடுக்கிறதுக்கு நம்ம விட்டோம்னா அவங்க பழையபடி ஆஸ்கார் மூவிஸ் பாஸ்கர்னு வந்துடுவாங்க, அதனால் அதை நம்ம கெடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டே செஞ்சார். இதே மாதிரி இன்னொரு விஷயமா ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் செட் இருக்குது. என்ன பண்ணுவார்னா, ஒரு கதை சொல்ல ஒரு டைரக்டர் வருவார். அந்த கதை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, அதில் சோகத்தை போட்டு உட்கார வச்சுருவார். 1 வருஷம் 2 வருஷம் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. அது ப்ராஜெக்டே மூவ் ஆகாது. இவர் ஒரு மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு டைப் அவர். அது மாதிரி நிறையா பேர் பண்ணியிருக்காரு. நிறையா உதவி இயக்குனர்கள் அவரை நம்பி போய் இவர் பெரிய நிறுவனம் படம் எடுப்பாருன்னு சொல்லி வருஷக்கணக்கில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் அவர் வந்து படம் எடுக்க மாட்டார். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தள்ளிட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவங்களா புரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம போயிடலாம் வேறு பக்கம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்களா மூவ் ஆனாதான். அது வரைக்கும் அவர் விட மாட்டார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவர் என்ன நினைக்கிட்டார், நம்ம பேனர் வந்து அவருக்கு தடைன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டார். நம்ம பேனர்லேயும் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்கு காம்படிட்டிவாக இவங்க வந்துடுவான்னு நினைக்கிறார். யாருக்கு யார் காம்படிட்டர் எனக்கு புரியல. அதாவது வந்து எம்ஜிஆருக்கு வந்து ரஜினி காம்படிட்டர் ஆக முடியுமா? அந்த காலத்தில் இந்த பியு சின்னப்பாக்கு எம்ஜிஆர் காம்படிட்டர் ஆக முடியுமா? அந்த நேரத்தில் உயர்வாக இருந்தவங்க தானே. இப்போ இது வந்து யாருக்கும் காம்படிட்டராக முடியாது. அஜித் விஜய் மாதிரி காம்படிட்டர் ஆகிற விஷயமா இது. சார், ஆனால் இப்படி இருக்கும்போது வந்துட்டு சமீபத்தில் கூட வந்து ஸ்ரீகாந்த் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு ஆயுதத்தில் நடிக்க வேண்டியது, ஆனால் அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே எனக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டீங்க, இந்த படத்தை நடிக்கணும்னு சொல்லி என்னை லாக் பண்ணதுனால அந்த படம் நடிக்க முடியாத ஒரு சூழல். அதாவது நிறைய பேருக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை இவர் ஒரு சின்ன சொற்பமான ஒரு அட்வான்ஸை கொடுத்து லாக் பண்ணுற மாதிரியான ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா? இது உண்மை தானே? இது 100க்கு 100 உண்மை. எதை வச்சு சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து தோட்டான்னு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். செல்வாவை வச்சு ஜீவன் ஹீரோவை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். பிரியாமணி அதில் ஹீரோவை நடிக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஆஸ்கார் ரவியை போய் பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு இன்விடேஷன் கொடுக்குறோம். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, கதை என்னன்னு கேட்குறாரு. ஒரு போலீஸ்க்கும் ரவுடிக்கும் உள்ள ஃபைட்டு தான் அந்த கதை அப்படின்னு சொல்கிறோம். சும்மா சிம்பிளாக ஒரு லைன் சொன்னோன்னே அவர் என்ன சொல்கிறாரு, நல்லா இருக்கே சார், அதுக்கு இந்த ஜீவன்கிற பையன் நம்ம நல்லா இருப்பானே, செல்வா கூட ஒரு அமிக்கபிளான டேரக்டர் தான் அப்படிங்கிற. செல்வா ஜீவன்லாம் அடுத்து வேறு அட்டகாசங்கள்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ அவர் சொன்னது தொடங்கும் போது அவர் சொன்னது வந்து நல்லா தான் இருக்கும் இந்த ப்ராஜெக்ட்டு, என்ன பட்ஜெட்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு 1.25 கோடி ரூபாவில் பிளான் பண்ணியிருக்கோம் சார் அப்படின்னும் போது, நான் வந்து இந்த படத்துக்கு ஃபஸ்ட் காப்பி போட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஃபஸ்ட் காப்பிங்கிறது நாங்கள் ப்ரொடியூசருக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட்டுக்குள்ளே படத்தையும் முடித்து அந்த அமௌண்ட்டுக்குள்ளே லாபமும் பார்த்துக்கணும் ப்ரொடியூசர். அந்த பட்ஜெட்டை அதுக்குள்ளே கண்ட்ரோல் கொண்டு வரணும். அப்போ தான் அது ஃபஸ்ட் காப்பியில் அது லாபமாக மாறும். இதுதான் ஃபஸ்ட் காப்பிங்க. அந்த ஃபஸ்ட் காப்பி நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, உடனே வந்து 1 லட்ச ரூபா நம்பணும்ல. ஃபஸ்ட் காப்பி போட்டுக்கிறேன்னு வெறுமனை வாயால் சொன்னால் நம்ப மாட்டாங்க. உடனே ஆஸ்கார் மூவிஸ் பேனரில் அப்போவே கையோட ஒரு செக் எழுதினார். 1 லட்ச ரூபாய்க்கு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். ஓகேவா? நமக்கு என்ன ஆகும், சரி ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்துட்டாரே, நம்ம வந்து கமிட் பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டு தான் கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சி நம்ம ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிக்கிட்டே நம்ம ட்ராவல் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பிளான் பண்ண சொன்னார். பணம் இல்லை, வேறு பெரிய படத்தில் கமிட் பண்ணியிருக்கேன், நீங்கள் இந்த ஷெடியூலை நடத்துங்கன்னு சொன்னார். நாங்கள் அந்த ஷெடியூலை நடத்தினோம். அதில் எங்களுக்கு ஒரு 40 லட்ச ரூபா இன்வெஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஷெடியூல் போய் கேட்கும்போது செகண்ட் ஷெடியூலுக்கும் இதே மாதிரி தான் சொன்னார். அதனாலேயே எங்களுக்கு அந்த படம் வந்து கொஞ்ச நாள் தடைபட்டு நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஒரு 7-8 மாதம் கழித்து தான் மறுபடியும் தொடர்ந்தோம். அந்த 7-8 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜீவனுக்கு வந்து திருட்டு பயிலையும்
நாணவ நிலையம் வந்துருச்சு. பிரியாமணி நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அந்த பிரியாமணிக்கு வந்து பருத்தி வீரன் வந்துருச்சு. அப்புறம் அந்த டைரக்டர் செல்வா தான் வந்து நாணவ நிலைய டைரக்டர். இதனால் வந்து இது ஒரு 7-8 மாதம் ஆஸ்கார் ரவிச்சந்திரனால் தடைப்பட்டதுனால எங்களுக்கு மறுபடியும் டேக் ஆஃப் பண்ணும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்துச்சு. நிறைய தடைகள். நான் அந்த படத்தில் பார்க்காத, தோட்டா படத்தில் நாங்கள் பார்க்காத தடைகளே இல்லை. யாரெல்லாம் முன்னாடி வந்து எதிர்த்து நிற்பாங்கன்னே நமக்கே தெரியாது. அந்த மாதிரி ஏகப்பட்ட எதிர்ப்புகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட சிக்கல்களை நாங்கள் ஹேண்டில் பண்ணி தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தோட உதவியோட சிவசக்தி பாண்டியன் சார் தான் அப்புறம் செக்ரட்டரியாக இருந்தார், ராமநாதன் சார் பிரசிடெண்ட்டார், இவங்களாம் நம்ம கோஆப்ரேட் பண்ணாங்க. ஒரு சீனியர் ப்ரொடியூசர், சீனியர் டைரக்டர் கோஆப்ரேட் பண்ணி நாங்கள் அந்த படத்தை எடுத்து அதை நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். அதுக்குள்ளே வந்து அதாவது வந்து இப்படியெல்லாம் ஒரு தயாரிப்பாளர் வந்து கஷ்டங்களை அனுபவிக்கவே முடியாது. அவ்வளவு கஷ்டங்கள் சுற்றி இருக்கிறவங்க கொடுத்தாங்க எல்லாருமே. அதில் முக்கியமான பங்கு வந்து டைரக்டர் செல்வாக்கும் ஜீவனுக்கும் உண்டு. ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சாரை பற்றி பேசுனதுனால நான் கேட்குறேன், அவருடைய முகத்தை வெளியில் காட்டவே மாட்டார், மீடியாக்குள்ளே வரமாட்டார்ன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குல்ல, அது ஏன், எதற்காக ஏதாவது காரணங்கள் இருக்கா சார்? அது எனக்கு தெரில சார். ஏன்னா அது அவருடைய பர்சனல். நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தது வந்து வியாபார ரீதியாக எங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு, நாங்கள் எப்படி அவர்கிட்ட போனோம் வந்தோம், இந்த மாதிரியான விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தேன். ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சார் ஏன் வந்து பூஜைக்கு வர மாட்டார், ஏன் வந்து கல்யாணத்துக்கு வர மாட்டார், ஏன் வந்து ரிசப்ஷனுக்கு வர மாட்டார், ஏன் வந்து பொது ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டார், ஆடியோ ரிலீஸ்க்கு வர மாட்டார், அவரோட படத்துக்கே பெரிய பெரிய படங்களுக்கே அவர் வர மாட்டார். அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் எனக்கு பல சந்தர்ப்பங்களில் இப்படி 1-to-1 நேர க்ளோஸ் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சாரோட அப்பாவும் நானும் போய் தொடர்பில் இருந்திருக்கோம். அவருடைய அந்த எப்படி அவர் பேசுவார், மூவ் பண்ணுவார், எப்படி பிளான் பண்ணுவார் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தெய்வ பக்தி உள்ளவர். அதுவும் கூட ஒரு வினோதமான ஒரு ஹேபிட்லாம் அவருக்கு உண்டு. அதெல்லாம் நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு தெரில. நான் நைட் ஷோ முடிச்சுட்டு வந்துட்டுருப்பேன். 1:30 மணிக்கு அந்த அம்மன் கோயிலெல்லாம் நின்று சாமி கும்பிட்டுட்டு இருப்பார் தனியாக. அவர் யாருக்குமே தெரியாது. அவருக்கு தெரியாதானே யாராவது நின்று பார்ப்பாங்க. அவர் அந்த 1:30 மணிக்கு நைட் சாமி கும்பிட்டுருப்பார். இதெல்லாம் நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன். அவர் நான் பாஸ் பண்ணி போயிடுவேன். நான் அவர் சாமி கும்பிட்டுருக்காரு, நம்ம நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பாஸ் பண்ணி போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு ரேர் கேரக்டர் அவர். சார், இப்போ வந்துட்டு ஒரு விஜய் சார் வந்துட்டு ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், இந்த மாதிரி வந்துட்டு தங்கர் பச்சான் மாதிரியான இயக்குநர்களோட படங்களில் 2 வருடங்களுக்கு ஒரு முறையாவது நான் நடிக்கணும்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணியிருப்பார். அப்படிப்பட்ட தங்கர் பச்சான் சார் எடுத்த அந்த 9 ரூபாய் நோட்டை வந்துட்டு நீங்கள் தான் ஆரம்பத்தில் தயாரிக்கிறதா இருந்து அதுக்கப்புறம் பண்ணலை இல்லையா? என்ன காரணங்க சார்? தங்கர் பச்சான் சாரை வந்து நாங்கள் 9 ரூபா நோட்டு, அவர் வந்து ஒரு நாவலை கொடுத்தாரு. நாங்கள் வந்து அதை தொடங்க, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொன்னார். நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொன்னார். அவர் வந்து நாங்கள் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டோம். பூஜை போடுறதுலேருந்து ஆரம்பித்ததுலேருந்து பூஜை ஒரு ஸ்டைலில் போட்டார், அப்புறம் டிஸ்கஷன் ஒரு ஸ்டைலில் பண்ணார். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவரோட எங்களுக்கு வந்துச்சு, ஆரம்பத்திலே வந்துச்சு. அப்போ வந்து நாங்கள் வந்து அதை தொடர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். தங்கர் பச்சனை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, திரை பின்னாடி ரொம்ப நல்லா நடிப்பார். திரையிலையும் நடிச்சிருக்காரு அவர். சில படங்கள், பள்ளிக்கூடங்கள், அந்த படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அதாவது வந்து சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமிலாம் நடிச்சிருக்காரு. திரைக்கு பின்னாடி ரொம்ப சிறப்பாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகரை தான் நான் தங்கர் பச்சனை பார்க்குறேன். மற்றபடி வந்து பேசுகிறது எல்லாமே வந்து சும்மா செயற்கையாக பேசுவார் சார். அப்படியா இப்படியா அதுவா இதுவா எதை சொன்னீங்கனாலும் அப்படி தான் பேசுவார். ஒரு பர்கரை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா, ஐயோ பர்கர்லாம் சாப்பிடாதீங்க, பழைய சோறும் இது பச்சை வெங்காயம், சின்ன வெங்காயம் எப்படி இருக்குது தெரியுமா, மிளகாவை கடிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்வார். முந்திரி தோப்பில் தான் நான் தலையில் துண்டை கட்டிக்கிட்டு நான் வந்து முந்திரி தோப்புலையும் பலாப்பழ தோப்புலையும் தான் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே எங்கள் ஊருக்கு போனால் வாக்கிங் போவேன்னு சொன்னார். இங்கே பார்த்தீங்கன்னா அவர் வேறு ஸ்டைலில் வாழ்ந்துட்டு இருப்பார். அவரோட லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். அவர் பேசுகிறதுக்கும் அவரோட லைஃப் ஸ்டைலுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இருக்காது. அப்படி ஒரு கேரக்டர் தங்கர் பச்சன். தங்கர் பச்சனுக்கு என்ன 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது விஜய் நடிக்கணும் அவர் படத்துலன்னு சொன்னார். அவர் படம் இல்லை, 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்துட்டு இந்த 9 ரூபாய் நோட்டு மாதிரியான படங்களை நான் நடிக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு பண்ணியிருப்பேன். ஏன் நடிக்க வேண்டியதானே? 9 ரூபா நோட்டு வந்து விஜய்க்கு ஒரு டேட்ஸ் கொடுக்க வேண்டியதானே தங்கர் பச்சனுக்கு? இப்போ 69வது படம் முடிக்க போகிறாரு. முடித்தோடனே ஒரு 70வது படமாக தங்கர் பச்சனுக்கு ஒரு டேட்ஸ் கொடுக்க சொல்லுங்கள். அவர் எப்படி எடுக்கிறான்னு பார்ப்போம். 9 ரூபா நோட்டு நாங்கள் எடுத்து அது செல்லாத நோட்டுன்னு தெரிஞ்சுட்டு வெளில வந்துட்டோம். இப்போ விஜய் ஒரு டேட்ஸ் கொடுக்க சொல்லுங்கள், நடிக்க சொல்லுங்கள். 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடிக்கணுமாமா? 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி கலை சார்ந்த படங்கள் 9 ரூபாய் நோட்டு மாதிரியான படம். இது வரைக்கும் எந்த கலை சார்ந்த படம் நீங்கள் நடிச்சிங்க? நீங்கள் மேடையில் பேசுகிறீங்களே, நீங்கள் எந்த கலை சார்ந்த படம் நடிச்சிங்க? ஏதாவது ஒரு படம் சொல்லுங்கள். பசி மாதிரி ஒரு படம் நடிச்சிருக்கீங்களா?
இல்லை ரஜினி எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி ஒரு படம் நடிச்சிருக்கீங்களா? 6 இருந்து 60 மாதிரி ஒரு படம் நடிச்சிருக்கீங்களா? கமலஹாசன் நடித்த மாதிரி ஒரு கலைப்படங்கள் அந்த காலத்தில் வந்த படங்கள் மாதிரி புன்னையன் மன்னன் மாதிரி ஒரு படம் நடிச்சிருக்கீங்களா? நல்ல படம் நடிச்சிருக்கீங்களா? இல்லை அவை சண்முகி மாதிரி ஏதாவது வித்தியாசமான வேடம் போட்டு நடிச்சிருக்கீங்களா? இல்லை அஜித் வந்து ஒரு படம் ஏதோ ஒரு படத்தில் வந்து பரதநாட்டிய டான்ஸரெல்லாம் வருவார், வரலாறு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? என்ன ட்ரை பண்ணியிருக்கீங்க? எந்த கலைப்படத்தில் இது வரைக்கும் நடிச்சிருக்கீங்க? எந்த கலைப்படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க நீங்களே சொல்லுங்கள். மேடையில் ஏறி பேசுகிறீங்கல்ல, நீங்கள் சொல்லுங்கள் எந்த கலைப்படத்தில் நீங்கள் இது வரைக்கும் 69 படத்தில் இந்த படத்தில் நான் இப்படி நடித்தேன்னு அண்டர்லைன் பண்ணி காட்ட சொல்லுங்கள். எல்லாமே கமர்ஷியல் படம். பம்பாய் சிட்டி சுக்கா ரொட்டி, தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை புரோட்டா இப்படி பாடிட்டு இவர் கலைப்படத்தில் நடிக்கணும்னு ஆர்வமாக இருந்தால் ஒரே ஒரு படமாவது தன்னுடைய கேரியரில் நடிக்க சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன், இப்போ 9 ரூபா நோட்டு மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு தங்கர் பச்சனுக்கு விஜயை டேட்ஸ் கொடுக்க சொல்லுங்கள். சார் இப்போ சமீபத்தில் உலகநாயகன் வந்துட்டு இனிமேல் நான் உலகநாயகன் கூப்பிடாதீங்க, கமல்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருந்தார் இல்லையா? நடிகர்கள் தங்களுடைய அடைமொழிகளை வந்துட்டு துறக்கிறது வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு கல்ச்சர்? நடிகர்களுக்கு முதல்ல எனக்கு தெரிஞ்ச அடைமொழியே தேவையில்லை. எதுக்கு அடைமொழி? நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? இந்த சொசைட்டிக்கு என்ன பண்ணிட்டீங்க? கோடிக்கணக்கில் பணம் வாங்குறீங்க. ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா 200 கோடிங்கிறாங்க, விஜய் எடுத்துக்கிட்டால் 275 கோடிங்கிறாங்க, அஜித் எடுத்துக்கிட்டால் 150 கோடிங்கிறாங்க. இப்படி வந்து எல்லாருமே வந்து ஏகப்பட்ட சம்பளம் வாங்குறீங்க. கமலஹாசன் மட்டும் சும்மா சம்பளம் வாங்குறாரு. அந்த விக்ரம் படத்துக்கு அப்புறம் அவர் மார்க்கெட்டை பயங்கரமாக ஏற்றிட்டார். பிக் பாஸ்லேயே வந்து ஒரு ஒரு அதாவது வந்து வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை போய் கம்பேர் பண்ணணும். 100 நாளில் எத்தனை வாரம் வருதோ அத்தனை சனிக்கிழமை மட்டும் போய் கம்பேர் பண்ணிட்டு வரணும். அதுக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குனீங்க? நீங்கள் இதெல்லாம் வாங்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அப்போ இந்த சொசைட்டிக்குன்னு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணிங்களா? ஏதாவது ஒரு ரோடு போட்டு கொடுத்தீங்களா? ஏதாவது ஒரு ஏழை மாணவரை படிக்க வைக்கிறீங்களா? இல்லை ஒரு அனாத ஆசிரமம் ஏதாவது திறந்தீங்களா? ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் திறந்து இலவசமாக நோயை ரஜினி பண்ணாரா? விஜய் பண்ணாரா? கமல் பண்ணாரா? யார் பண்ணா? அஜித் பண்ணியிருக்காரா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஆமாம் இவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். யாருமே பண்ணல. ரத்த தானம் மாதிரி சில விஷயங்கள் கேள்விப்படுமே. என்ன சார் ரத்த தானம் மாதிரி? இப்போ ரத்த தானம் நான் கூட தான் சார் கொடுப்பேன். அதிகபட்சம் ரத்த தானம் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி என்னமோ தான் கொடுக்க முடியும். அது ஒரு பாட்டில் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி போய் கொடுத்துட்டா அது போதுமா சார்? அது பெரிய தானமா? ரத்த தானம் சிறந்த தானம் தான், அதில் நான் மாற்றுக்கிறதா பேச வரல. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்க போகிறாங்க ஆடியன்ஸு. ரத்த தானமும் உறுப்பு தானம்லாம் நான் என்டர்டெயின் பண்ணுறேன். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம், அதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும். அதை நான் குறைச்சி மதிப்பிடலை. நீங்கள் இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கிறவங்க, நீங்கள் இந்த சொசைட்டிக்காண்டி என்ன செய்கிறீங்க? ஒரே ஒரு பாட்டில் ரத்த தானம் மட்டும் கொடுக்குறீங்களா? வேறு எதுவும் கொடுக்க மாட்டிங்களா? உங்களுக்காண்டி உயிரே கொடுக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் இந்த சொசைட்டிக்கு நடிகர்கள் என்ன கொடுக்குறாங்க? அப்போ நடிகர்களுக்கு எதுக்கு அவங்களுக்கு பேருக்கு முன்னாடி அடைமொழி ஏன் போட்டுக்கணும்? யாராக இருந்தாலும் சரி, சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, தளபதியாக இருந்தாலும் சரி, தலையாக இருந்தாலும் சரி, உலக நாயகனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எதுக்கு போட்டுக்கணும்? உண்மையிலே அற்புதமான பதில் சார். ரொம்ப நன்றி சார். நேரம் தகவலுக்கு நன்றி. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.